கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாங்கள் மறுபடியுமாக இன்னும் ஒரு சத்தியத்தினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம். ஃபியூ ஹார்ட் சேனலினூடாக பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்றதான பகுதி 7 ஊடாக நாங்கள் சந்திக்கின்றோம். தலைப்பு பொக்கிஷத்தை மீட்க வேண்டும் ஆதாம். இந்த தலைப்போடு நாங்கள் இன்றைய தியானத்துக்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 4:7 நாங்கள் பார்க்குறோம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நன்றாக புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நாங்கள் மண் என்று சொல்லி தேவன் எங்களை நினைவு கூர்வார். இப்போ இந்த மண்பாண்டங்களுக்குள்ளதான் தேவனுடைய மகத்துவமான அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய, அதாவது பரிபூரணமாக அவர்கிட்ட தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அவர்கிட்ட ஆதாமிட்ட, அதால் ஆதாமுக்குள்ளே இருந்தது தேவனுடைய பரிபூரணமான அந்த பொக்கிஷம் அதாவது ஆதாமுக்கு ஒருவனை அல்லவா படைத்தார், அவனிடத்தில் ஆவி பூரணமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் மல்கியாவில் நாங்கள் படித்தோம். அப்போ அந்த ஆதாமிட்ட இருந்த வித்து எங்களோட மண்பாண்டங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதாவது நாங்கள் மண்ணால் செய்யப்பட்டவர்கள், அதால் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் எங்களுக்குள்ள தேவனுடைய அந்த பரிபூர்ணமான ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் இப்போ எப்படி நாங்கள் இதை புரிஞ்சு கொள்கிறோம்னு சொல்லி சொன்னால், தியானத்தினூடாக ஆதாமை பரிசுத்தமாக படைத்த தேவன் ஏவாளையும் சரிபாதியாக படைச்சு எடுத்தார் தானே, பிரித்து எடுத்தார். அப்போ அவருக்குள்ளே இருந்த பரிசுத்தாவியானவர் எப்படி பரிபூர்ணமாக இருந்தாரோ ஏவாக்குள்ளேயும் வந்துட்டார். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படலை. அதை அடிக்கடி நாங்கள் சொல்லிட்டு வரோம். ஆதாம் வஞ்சிக்கப்படலை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா. இப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட உடனே இப்போ எது கலக்குது? அந்த தேவனுடைய ஆவி அவக்குள்ள எப்படி இருந்ததோ, இவன் மாற்றானுடைய சத்தத்துக்கு செவி சாய்ச்ச பொழுது அந்த மாமிசத்தில் அவனுடைய ஆவி இவக்குள்ளே வந்துட்டு கிரியை செய்யும். இனி எப்படி இவன் ஆவியில் பிள்ளைகளை பெற வேண்டியவ இதுக்கு இந்த சத்தத்துக்கு, சர்ப்பத்தின் ஆவியினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியா இவக்குள்ளே இந்த வித்தும் வந்துட்டுது. இப்போ என்ன நடக்குது? பரிசுத்தமாக படைத்த இதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாக இருந்த இந்த ஏவாளுக்குள்ள சர்ப்பத்தின் ஆவியும் வந்துட்டுது. அதால் இந்த தேவனுடைய சாயலை தரித்து கொண்டவ மண்ணானவனுடைய சாயலையும் தரித்து கொண்டான். அப்போ இது ரெண்டும் என்ன நடக்குது? ஒன்றுக்குள்ளே வந்துட்டுது. இப்போ இந்த பொக்கிஷத்தை மீட்க வேணும். எந்த பொக்கிஷம்? தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறதுக்கு ஏதுவான வழிகள் கிடைச்சது. ஆனால் அதை ஏவாள் பயன்படுத்தி கொள்ளலை. பயன்படுத்தி கொள்ளாததால் அவ மூலமாக பிறக்கிற முழு பிள்ளைகளும் அவையே போல, அதாவது அந்த மண்ணானவனுடைய சாயலையும் அவ தரித்து கொண்டுட்டா. எப்படி? சர்ப்பத்தின் ஆவிக்கு செவி கொடுத்தபடியா அதுவும் வாக்கில் இப்போ இனி பிறக்கிற பிள்ளைகள் நாம் எல்லா சந்ததியும் இப்படியே வருது. மனுக்குலம் இப்படியே வருகுது. அப்போ இதை ஆறு மீட்க வேணும். தேவன் ஆறுட்ட முதல் பொறுப்பு கொடுத்தாரு, ஆதாமிட்ட தானே. அப்போ ஆதாம் இவ மீட்டெடுக்கணுமே. இவ தன்னுடைய மனைவி, அது சரி பாதி. அப்போ விழுந்தபடியா இந்த பொறுப்பு இவர்கிட்ட தானே இருக்குது. அப்போ அதால் தான் அவர் அந்த பொக்கிஷத்தை மீட்க வேணுமென்று சொல்லி அவர் மண்ணுக்கு திரும்புகிறாரு. அதாவது இப்போ நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த சர்ப்பத்தின் ஆவி எப்படி
ஏவாளை தன்னுடைய திறமையை பயன்படுத்தி வஞ்சிச்சுதோ, சமயம் பார்த்து எப்படி வஞ்சிச்சுதோ, இவங்கிட்ட இருக்குது பரிசுத்தாவியானவர். ஆனால் இவக்கு முடியாமல் போயிட்டுது. அந்த பரிசுத்தாவியானுடைய திறமையை கொண்டு அவனை ஜெயிக்கிறதுக்கு முடியாமல் போயிட்டுது. அப்போ இதை ஆறு ஜெயிக்க வேணும்? மனுஷன்தானே ஜெயிக்க வேணும். அப்போ அதே அதாவது ஆதாமுக்கு கொடுத்தது பொறுப்பு, அங்கே நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி இது நடக்கும் என்று பிசாசுக்கு தெரியும். ஏனண்டா பிசாசு அவன் எல்லாத்தையும் அவன் அறிஞ்சவன். அதால் அவனுக்கு தெரியும் இந்த ஆதாம் வருவார் என்று சொல்லி தெரியும். அவன் சமயம் பார்த்து காத்துட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ எப்படி வர வேணும்? நீதியாக தானே தேவன் செயல்படுவார். எப்படி இவங்க அதாவது மனுக்குலம் தானே, மனுக்குலம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இவ எப்படி வஞ்சிக்கப்பட்டாவோ இவட பிள்ளைகளாக அவர் இந்த சத்துருவை ஜெயிக்க வேணும். அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குறன்னு சொல்லி சொல்கிறது அவனை ஜெயிக்க வேணும். அப்போ அவனை ஜெயிக்க வேணும்டா இவவால் முடியாது தானே, முடியாமல் போயிட்டு தானே, இவ கீழ்ப்படிஞ்சிட்டா தானே, இவ இந்த பூமியில் விடப்பட்டுட்டா தானே. இப்போ இவட பிள்ளைகளும் சந்ததி பெருகுமென்று தேவனுக்கு தெரியும். அதால் தான் தேவன் இவரை திரும்பவும் நீயே இந்த பொறுப்பை செய்ய வேணும்னு சொல்லி ஆதாமுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அப்போ ஆதாம் அந்த பொக்கிஷம், அதாவது தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறாரு. அவர் கிரியை செய்கிறதுக்கு கிரியை செய்தால்தான் நாம் சத்துருவை மேற்கொள்ளலாம். அப்போ அந்த சர்ப்பத்தின் ஆவி இனிமேல் பிள்ளைகளை வஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் இவரே கற்றுக் கொடுக்க வேணும். ஆதாமே பிள்ளைகள் அதாவது மண்ணை பண்படுத்த வேணும். ஏன்னா பண்படுத்துகிற பொறுப்பு ஆதாமிட்டு தான் இருக்குது. ஆதியாகமத்தில் கொடுத்துட்டாரு. அப்போ மண்ணன்றது நாங்கள், எங்களை அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தி எங்களை மீட்டெடுக்க வேணும். இப்படித்தான் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துறது என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையால் நாங்கள் எப்படி சத்துருவை மேற்கொள்ளலாம் என்றதை இந்த பூமியில் அனாதைகளாக கிடந்த மனுக்குலத்துக்கு தேவன் தான் உதவி செய்து. தேவன் அதாவது ஆதாம் தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஆதாமுக்குள்ளே இருந்தார் தானே. அப்போ அவர் பரிபூர்ணமானவர் தானே. அப்போ அவர் தேவனாக இவனை ஜெயிக்கக்கூடாது. இவங்களை போல் பிள்ளைகள் எப்படி இருக்காங்களோ, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல ஆனாராம். அப்போ இப்போ எப்படி பிறக்கிறாரு? அங்கே கன்னிமரிகிட்ட பிறக்கிறதெல்லாம் அது வேதத்தில் இருக்குது. அதால் இவரே மீட்க வேணும். அப்போ இவரே மீட்க வேணுமென்று சொல்லி சொன்னால் என்ன செய்ய வேணும்? தேவனாக அது நீதியோ இல்லை. அப்போ என்ன செய்கிறாரு? இவர பிள்ளைகள் எப்படி இருக்கோ அவர பிள்ளைகளுக்குள்ள இவர் வர வேணும். எப்படி வர வேணும்? எப்படி தேவனால் ஆதாம் முதல் உண்டானாரோ அப்படியே அங்கே தேவனால் முழுமையாக உருவாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பரிபூர்ணமாக எப்படி ஆதியில் கொடுத்தாரோ இங்கே ஒரு புருஷனை அறியாத கணவனை அறியாத கன்னிகையாகிய மரியாளிடத்தில் அதே ஆவியால் அவர் உட்பவிக்கிறாரு. அதுதான் கன்னி மரியாளிடத்தில் நாங்கள் அந்த வசனத்தை எடுத்து பார்க்குற நேரத்தில், அதாவது இதோ கன்னிகை கன்னி கருவுருவாள்ன்னு சொல்லி அங்கே ஏசாயாவில் சொல்லப்பட்டது, மத்தேயுவில் நிறைவேறினது. அப்போ நீதியாக தேவன் வாராரு, அதாவது ஆதாம் வாராரு. இங்கே அவர் எப்படி நாங்கள் பிறந்து எப்படி நாங்கள் வளர்கிறோமோ அதே மாதிரி பரிசுத்தாவியானவரால் உட்பவிச்சு அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் என்னெல்லாம் செய்வோமோ
அதையெல்லாம் அவர் செய்கிறார். அதாவது ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை தாயினுடைய பாலை உண்டு அந்த பிள்ளை எப்படி நாம் உணவு சாப்பிட்டு எப்படி நாங்கள் வளர்கிறோமோ அதே நீதியாக இந்த பிள்ளையும் அவட இதில் வளருது. வளர்ந்து இதை சாத்தான் அறிஞ்சிட்டான். அதெல்லாம் அங்கால சத்தியங்கள் இருக்குது. அப்போ அவரை கொல்ல வகதுறது ஏன்னு சொல்லி சொன்னால் தனக்கு மரணம் தன்னை ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு. அதெல்லாம் நாங்கள் வேறு சத்தியங்களில் நாங்கள் பார்க்கலாம். பின்வரும் சத்தியங்களில் நாங்கள் இப்போ இந்த தலைப்புக்குள்ளாகவே நாங்கள் வரோம். அப்போ இப்போ மணவாட்டி அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சு நான் இன்னும் ஒரு வசனம் ஏசாயா 62:5 சொல்லுது, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆறு ஒரு வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். இப்போ ஆறு ஏவாள் மணவாட்டி தானே. அப்போ அவரை அந்த பிள்ளைகள்ற தகுதிக்குள்ளால் கொண்டு அவர் மணவாளன் என்ற அந்த தன்மையை அடையிறதுக்கு அவர் வேறன்னு சொல்கிறது என்னது இன்னும் ஒரு காரியத்துக்கூடாக கடந்து அதை தொடர்ந்து வருகிற சத்தியங்களில் நாங்கள் இன்னும் விரிவாக பார்க்குற நேரம் மணவாளன் மணவாட்டி சபை பரிசுத்தாவியானவர் தேவன் குமாரன் இதை எல்லாமே நாங்கள் தெளிவாக நாங்கள் பார்க்க முடியும். அதை நாங்கள் ஒவ்வொரு தொடர்லையும் நாங்கள் மிகவும் அவதானமாக பரிசுத்தாவியானவரோட துணையோடு நாங்கள் இதை தியானிக்க வேண்டும். எப்படி என்றால் அந்த மனுக்குலம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் நிலைதான் மணவாட்டி. அது மணவாட்டி சபை கிறிஸ்து. இப்போ எப்படி வராரு கிறிஸ்து என்ன மேசியா வருவார்ன்னு சொல்லியெல்லாம் முன்குறிச்சாச்சு. இப்போ இவர் ஆதாம் இந்த பொக்கிஷத்தை மீட்டெடுக்கிறதுக்கு மண்ணுக்கு திரும்புகிற சம்பவம். இப்போ நாங்கள் இந்த மணவாட்டி சம்பவத்தை நாங்கள் நிறைய பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இதில் நேரம் குறைவாகத்தான் இருக்குது. ஆனபடியாக நாங்கள் இன்னும் ஒரு சத்தியத்தில் நாங்கள் அடுத்த தொடரை நாங்கள் தியானிக்கலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த பொக்கிஷத்தை மீட்கிறதுக்கு ஆதாம் மண்ணுக்கு திரும்புகிற சம்பவத்தை நாங்கள் அது திரும்பினது யாருன்றதை நாங்கள் இங்கே தெளிவாக சத்தியத்தினூடாக நாங்கள் பார்த்தோம். அது திரும்பினது ஆதாம் தான். ஆதாம் எப்படி வந்தாரண்டா அங்கேயும் தேவனால் உண்டான ஆதாம். இதை நாங்கள் இந்த இறுதி கட்டத்தில் நாங்கள் இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ள வேணும். அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆதாம் எப்படி தேவனால் அங்கே உண்டாக்கப்பட்டாரோ அதே மாதிரி இங்கேயும் மனுஷ வளமையின்படி அங்கே மண்ணால் செய்தார் தேவன். இங்கே மண்ணால் உருவான ஏவாளிடத்திலிருந்து உருவான ஆதாமினுடைய வித்துக்கள் எப்படி இருக்குதோ அதே மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியானவரால் இங்கே கற்பம் தரிக்கப்படுது. எப்படி ஒரு கன்னிகை, அவர் தூய்மையான தேவனுடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ இதே மனுக்குலத்தில் பிறக்க வேணும்னு சொல்லி சொன்னால் அவர் எப்படி பிறக்க வேணும்? தூய்மையாகத்தான் அவர் பிறக்கிறாரு. அப்போ இந்த சம்பவத்தை நாங்கள் இந்த தொடரில் நாங்கள் பார்த்துட்டோம். ஆதாம் அங்கே மண்ணால் வந்தார், இங்கே பரிசுத்தாவியானவரால் கன்னிமரியாள்கிட்ட வாராரு. இந்த சம்பவத்தை நாங்கள் இந்த சத்தியத்தினூடாக நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். மணவாளன் மணவாட்டி என்கின்ற சம்பவம். இந்த மணவாட்டி எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் இந்த பூமியில் வேசித்தனத்தின் ஆவி, அதாவது ஒரு எப்படி என்றால் அவள் மணவாளன் அவங்க ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க தானே, ஆதாமும் ஏவாளும். அப்போ அப்படி இருக்கைக்கு தானே சர்ப்பத்தின் ஆவி வஞ்சிச்சது. அதாவது மனைவி இன்னொருவனுடைய சொல்ல கேட்டாவன்னு சொல்லி சொன்னால் அவள் புருஷனுக்கு உகந்தவ அல்ல. அவள் ஒரு என்ன சொல்கிறது, அது
இன்னொரு ஆடவனுக்கு அவள் அடிபணிஞ்சபடியாக கீழ்ப்படிஞ்சபடியாக சத்தத்துக்கு, அதாவது ஆடவன் என்று சொல்லிக்க நான் என்னத்தை சொல்ல, சத்தியம் என்னத்தை சொல்ல வருதுன்னு சொன்னால், மணவாளன் இருக்கிறாரு, மணவாளன் அதாவது தேவன் அதை செய்ய வேணாமன்னு சொன்னதை செய்தபடியாக அவள் விபச்சாரி என்ற நிலை. இன்னொருவனுடைய சத்தத்துக்கு செவிசாச்சா அவன் விபச்சாரி என்ற நிலையிலானே வாரா. அப்போ இப்போ மணவாட்டி என்ன நிலையில் கிடக்கிறான்னு சொன்னால், அவள் தன்னை இழந்த நிலைமையில் கிடக்கிறா. இப்போ அவள் மீட்டெடுக்க வேணும். அவள் தான் மணவாட்டி சபை. அவள் மீட்டெடுக்கிற சம்பவங்களை அதை எப்படி மீட்டெடுக்க போகிறதையும் பரிசுத்த கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் என்கின்றான இந்த தலைப்புகளுக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு சத்தியங்களையும் நாங்கள் தொடர்ந்தும் சத்தியங்களோடாக அறிஞ்சு கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த தொடரை நான் இப்போதைக்கு முடிக்கிறேன். தொடர்ந்தும் அடுத்த சத்தியத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.